வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியால் மட்டும் சொல்லப்படுறது இல்லை, துன்பத்தாலும் சொல்லப்படுது. அதனால மகிழ்ச்சி அந்த நேரத்தில் மகிழ்ச்சி அந்த அளவுக்கு அதிகமாகுதோ அப்போ துன்பம் என்ன செய்யுது கொஞ்சமா குறைக்கப்படுது அப்படின்ற அர்த்தம். அப்ப இந்த ஒரு கணக்கு வழக்குனால ஏன் கொண்டாடணும், ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா கொண்டாடப்படத்தான் வேணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கிடைக்கிறதுன்னு செய்யணும்னா கொடுக்கல, நம்ம கொடுக்கலனாலும் நம்ம முன்னோர்கள் கொடுக்கல, அவங்க முன்னோர்கள் கொடுக்கல. அப்ப இந்த மரியாதை வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன செய்யலாம், என்றைக்கு மரியாதை செலுத்தணுன்ற ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு எடுத்திருக்காங்க. எடுத்து அது மூல காரணம் ஐயா தான். திடீர்னு வந்து அவர் ஒரு இயக்கமாவே சொன்னார், ஒரு வயசுலேயே ஏக்கப்பட்டாலே செய்யறது மனசு தாங்காது. அதனால உடனே அது என்ன செஞ்சிடலாம், அந்த ஏக்கத்தை போக்கிடலாம் சொல்லிட்டா நம்ம முன்னால இந்த விழா சிம்பிளா, அதாவது நம்ம நினைச்சா எந்த நேரத்தையும் எப்படியும் நம்ம நல்லதா பாத்துக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த ஒரு நிகழ்வு தான் சிறப்பான ஒரு நிகழ்வு. அதுக்கான சரியா நாள் யாரும் நம்ம தலைவர் நம்ம கூட ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா அவர் கரெக்டா 2:30 வந்துடுன்னு சொல்லிட்டாரு. 2:30 செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. அதனால இந்த விழாவை வந்து இனிமே தொடங்கி வைக்கலாம். உங்களுக்கு யாராவது வரவேற்புரை மாதிரி உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா நாங்க மகிழ்ச்சி அடைவோம். யாரா ஒருத்தர் அங்க சொன்ன வார்த்தை இங்க வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். மகளிர் தின பத்தி ஒரு சில வார்த்தைகள் வந்து ஐயா மேல சொல்றாரு. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கமா மதிய வணக்கமா? மாலை வணக்கம். உதவும் கரங்கள், காமதேனு சாரிட்டிஸ், ஊருக்கு உதவும் கரங்கள் அறக்கட்டளை, சுவாமி விவேகானந்தா சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், ஆர் பாஸ்கரன், கல்பாக்கம் கிளை உலகம் இணைந்து நடத்தக்கூடிய முன்னேற்றம் டிஎன்பிசி இலவச பயிற்சி மையம். இவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மகளிர் தின விழாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை வந்து பேசணும்னு ஆர்வப்படுறேன். ஏன்னா இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னா ஐயா சித்திரகுமார் ஐயா தான். அவர் வந்து நம்ம பார்த்ததுமே நீங்க பண்ணுங்க, இடையில வந்து நம்ம எது பண்ணாலுமே எந்த ஒரு தடையுமே இல்லாம ஐயா நீங்க வந்து மாணவர்களுடைய நலனுக்காக பண்ணுங்க, அப்போ நம்ம இதை வந்து கருத்து தெரிவிக்கிறதுல உங்களுடைய நடவடிக்கை அனைத்துமே வந்து மாணவர்கள் நலன் சார்ந்து இருக்கு அப்படி என்பதை அவர் வந்து இப்படி ஒரு நம்பிக்கை வைப்பது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு துணிச்சல் தான். அந்த வார்த்தை தான் நம்மளை வந்து இப்படிலாம் இயங்க வைக்குது. புரியுங்களா? நான் மகளிர் தினத்துக்குள்ள வந்துடுறேன். அப்போ இந்த ஒரு தினத்துல வந்து இதை பத்தி கட்டாயம் வந்து சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த அமைப்புகளுக்கும் மிகுந்த நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது ஐயா கிட்ட வந்து உதய ஆதிமலை ஐயா கிட்ட வந்து போறப்போ கிளம்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டாச்சு சொல்லிட்டு பேருந்து நிற்குது. பேருந்து ஏறதுக்காக போறேன். ஐயா கிட்ட ஐயா மகளிர் தின வந்து உங்களை வச்சு வந்து மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க ஐயா. பட் வந்து காலம் வந்து அதுக்கு சரியான முறை இல்லை. இருந்தாலும் மனசுல இருந்தது ஐயா உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா உடனடியாக என்ன பண்ணிட்டாருன்னா வாங்க ஐயா நம்ம போகலாம், போயிட்டு மாணவர்களுக்கு அந்த இனிப்பு வாங்கிடலாம், வேணாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நொடி கூட யோசிக்கல. அப்போ நம்ம என்ன படிக்கிறோம், ஒல்லும் வகையான் அருளை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு திருக்குறள் நம்ம படிக்கிறோம்ல. ஐயா வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அந்த திருக்குறள். தன்னுடைய செவியில் அந்த செய்தி வந்து கேட்டதுமே என்ன பண்ணிட்டாரு, ஒரு நொடி கூட ஐயா வந்து யோசிக்கவே இல்லை. அதே போல பல்வேறு பணிகளுக்கு இடையில வந்து சித்திரகுமார் ஐயா வந்து இருக்காரு. நான் வந்து இப்போதான் ஒரு 2 மணி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டைம்ல வந்து ஐயா தொந்தரவு பண்ணிக்கணும், இதோட நீங்க வந்து மாணவர்களுக்கு முன்னாடி அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேசி ஆட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும், இது போல மகளிர் முன்னிட்டு நீங்க வந்து பங்கேற்கணும் ஐயா அப்படின்னு. கண்டிப்பா ஐயா ஒரு 15 நிமிஷத்துல நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டிய ஒரு செய்திகள் திடீர்னு சொல்றோம். திடீர்னு வந்து அவங்க வந்து இருப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா இத்தனை பேர் இருக்கீங்க, நம்பிக்கை, நீங்க எல்லாரும் வந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து முன்னெடுக்கிறது அந்த அந்த செயல் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? அப்போ அந்த 2 பேருக்கும் வந்து இல்லாத நன்றி வந்து நம்ம மகளிர் தினத்தை பத்தி நிறைய பேசுறாரு. மகளிர் போனா நம்ம வகுப்பெடுக்க போய் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஐயாவும் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. கட்டாயம் வந்து அது வந்து அந்த தினத்தை வந்து நம்ம வந்து அனுசரிக்கணும். ஏன்னா தொன்று தொட்டு நம்ம வந்து சங்க காலத்துல வந்து பெண்கள் வந்து எப்படின்னா
காலங்கள் போன பிறகு அடிமைப்படுத்த இந்த ஆண் சமூகம் வந்து அத்தகைய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தியது. பெண் வந்து அடிமையானார். அதனாலதான் பெண் ஏன் அடிமையானார் என்ற புத்தகம் கூட வெளிவந்திருக்கு. பெண் அப்படி சமூகத்தில் ஒடுக்கப்படவில்லை என்றால் அந்த புத்தகம் வர வேண்டிய தேவையில்லை. அப்ப இதை கருத்து கொண்டு பார்க்கும்போது பெண் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணங்களுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அடக்கப்பட்டிருக்காங்க. மீட்டுருவாக்கம் என்று சொல்லுவாங்க, ஒரு நல்ல வார்த்தை அது. பெண்கள் இப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களை உணர்ந்து தங்களுடைய ஆற்றலை உணர்ந்து எங்களால் எதையும் சாதிக்க முடியும், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் நாங்கள் நாட்டுக்கு எங்களால் முடிந்த சேவையை வந்து செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை வந்து பெண்களுக்கு வந்து ஏற்பட்டது. அவங்க வந்து கிளர்ந்து எழுறாங்க, ஆணாதிக்க சமூகத்தை எதிர்த்து கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பி என்ன பண்றாங்க, தங்களுக்கான உரிமையை பெறாங்க. உரிமையை பெற்று இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்து சரிசமமா உட்கார்ந்து படிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தீங்க. அரசுடைய பெரிய பெரிய பொசிஷன்ல நீங்க போயிட்டு உட்காரக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு அரசு வந்து வழிவகை செய்திருக்கு. அந்த அளவுக்கு எப்படி நீங்க முன்னேறீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விகள், நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகள், நீங்கள் எழுப்பிய போராட்டங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. பெரிய தியாக வாழ்க்கை வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள் பெண்மணிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இத்தகைய செயல்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த நாள்ல வந்து அவங்களாம் நம்ம வந்து கட்டாயம் வந்து நினைவுல வந்து வைத்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை நாம் வந்து தெரிவித்துக்கணும். எல்லா நேரத்திலுமே வந்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் நன்றி கொண்டாட முடியும் அவங்க செய்நன்றி கொன்றமாக இருக்கு. இந்த இடத்துல இந்த மின்விசிறிக்கு கீழே சேர்ல சரிசமமா உட்கார்ந்து ஆணுக்கு நிகராக பெண் படிப்பது என்பது ஒரு அசாதாரண சூழலாக இருந்தது ஒரு காலத்தில். இன்னைக்கு சரிசமமா படிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆளுமைக்குள்ள இருக்கிற பெண் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் வந்து ஆளுமை இடம், பெரிய பெரிய இடம், நிதி அமைச்சரா இருக்காங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்காங்க, ஒரு நிர்வாகம் எடுத்தா தலைமை பொறுப்புல இருக்காங்க. பெண்ணால எல்லாமே முடியும் என்ற நிலை இன்னைக்கு வந்து இருக்கு. பாரதிதாசன் நாட்டு எழுதினது போல பெண்கள் கல்வியில்லா நிலம், கல்வியில்லா கலர் நிலம், அங்கே புல்விளையெல்லாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. இருந்த அந்த தலைவர் எழுதிருக்காமா எழுதியிருக்காரு. பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இது மட்டும் நினைவு வச்சுக்கணும். பாரதிதாசன் வந்து கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவியை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து கல்வியில்லா பெண்கள் கலைஞரம் என்ற நிலை வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் கல்வி கிடைக்கிறது. அந்த கல்வியை நீங்கள் விளக்காக மாற்றுவீங்களா அல்லது அதுல இருந்த வீடாக மாற்றுவீங்களா என்பது உங்க கையில தான் இருக்கு. புரியாது, நான் படிச்சா மட்டும் இன்னைக்கு போதாது என்ற நிலையில நீங்க இருக்கீங்க. நீங்க பண்ணுறது ஆண்களும் அதே நிலைமை தான். படிச்ச கல்வி என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு பெற்று தரணும், சமூகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். கல்வியுடைய பயன் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பேசணும்னா திருப்பூருக்குள்ள போயிட்டு கல்வியோட பயன் என்னன்னு சொல்லலாம். கல்வியுடைய பயன் என்ன நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தரணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நீங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, அமர்ந்துருக்கீங்க. அப்போ ஐயா சொன்னது போல மகளிர்களுக்கான அந்த விழா இன்னும் வந்து தேவைப்படுகிறது தான். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம். பட் இன்னும் வந்து பல கிராமங்களில் சென்று பார்க்கிறோம், கிராமங்கள் ஊரக பகுதிகளில் சென்று பார்த்தா அந்த பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு என்பது பார்த்தா தான் தெரியும். அவங்களுடைய நிலை இன்னைக்குமே வந்து உயர்வு. தினக்கூலிகளாக தான் வேலைக்கு போறாங்க. 5,000 எட்ட போதும் என்ற நிலையில போறாங்க. 300 400 என்ற அந்த சம்பளத்துக்காக அந்த வேலை இல்லாத சூழல்ல பெண்கள் வந்து இருக்காங்க. இப்ப இந்த நிலைகள் எல்லாம் எப்படி மாறும் என்றால் உங்களால் ஆட்கள் வந்து பணியை அந்த அரசு வேலையை பெற்று அந்த அரசு வேலையை பெறுவதற்கான வழிவகையை கிராமங்கள் தோறும் சென்று சேர்க்க வேண்டும். இந்த பயிற்சி மையத்துடைய உன்னத நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதுதான். நீங்க ஒரு ஆள் வந்து சர்வீஸ் பெருகை என்பது அமைப்புல வாசித்த எல்லா அமைப்பும் பெரிய மகிழ்ச்சி. அதுடைய பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நீங்க பெற்ற அந்த கல்வியுடைய அனுபவம், இந்த அனுபவத்தை வந்து நீங்க வேலை வாய்ப்பு தரீங்க. இந்த வேலை வாய்ப்பு அனுபவத்தை வந்து பிறருக்கு கொண்டு சேர்த்து அவங்களும் அதை பயன்படுத்தலாம். அதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்கு. இந்த வாடி அனைத்து மகளிரும் வந்து சர்வீஸ் வாங்கிக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கு. மகளிர் மட்டும் அவங்க பத்தி பேசுகிற ஆண்மகளை வந்து நம்ம விட முடியாது. பெண்களுடைய உரிமைக்காக எடுத்து எழுதுனது பேனா எடுத்து எழுதுனது பெண்மணிகளோட அதிகமா அவங்க ஆண்கள் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சு முடியுது. வீரியமா இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாமே. ரொம்ப அந்த உங்களை வந்து உசுப்பேத்தாவோட இருக்கு, உங்களுடைய ஆற்றலை வெளிக்கொணர்வது போல இருக்கு. நீங்க வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெறுவ முயற்சி செய்வதற்கு ஒரு உங்கள் சக்தியை கொடுப்பதாக இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம். அதெல்லாம் இருந்து பாரதியாரா இருக்கட்டும், பாரதிதாசனா இருக்கட்டும், ஐயா பெரியாரா இருக்கட்டும், அவர் எழுத்தின் மூலமாகவே பெண் உரிமையை குறித்து பயங்கரமா இருக்காரு. ஸோ எல்லாரையும் நம்ம இந்த நன்னாள் என்ன பண்ணணும், நினைவு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அனைவருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக
இன்னைக்கு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெண்களுக்கான ஒரு சம வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுன்றதுல முன்னெடுப்பாக இருக்கிறாங்க. இவன் ஐடி கார்டோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் எதில் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை டு மேக் த ஜெண்டர் பேலன்ஸ். இப்போ பார்த்தோம்னா ஐடி கார்டு வந்துட்டு மேல் கேண்டிடேட் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்மே வந்துட்டு ஜெண்டர் பேலன்ஸ் வேணும், ஃபீமேல் கேண்டிடேட்டை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு தனியாக ஒரு சென்டென்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டே போட்டுருக்காங்க. என்னன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் முடிவாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு சீக்கிரத்தில் மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை டு மேக் ஜெண்டர் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரணும். நீங்கள் நிறைய வரணும். ஏன்னா உண்மை என்னன்னா இன்னைக்கு ஒரு ஆண்மகன் ஒரு குடும்ப தலைவர் 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை அவங்க சிறப்பாக கொண்டு போவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க நம்பிக்கை இருக்குது. 50,000 1 லட்சம் சம்பாதித்தாலும். ஆனால் சில இடத்துல தவறுகள் எங்கெங்கே நிறைய நடக்குது. ஆனால் இதே ஒரு குடும்ப தலைவி அந்த அளவுக்கு சம்பாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லா இருக்குன்றதை யாருமே அந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது. அவங்க நினைச்சதை பசங்களை என்ன படிக்க வைக்கணுமோ, அந்த பங்களை எப்படி வளர்க்கணுமோ, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு எல்லாத்தையும் இதே அந்த குடும்ப தலைவிக்கிட்ட அந்த பணப்பலம் இருந்ததுன்னா சிறப்பாக செய்ய முடியுன்றதுல மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்களாம் கவலையை ஆய்வுக்கு போகும்போது நிறைய பேர் பார்க்குறோம், நல்லா சம்பாதிக்கிறாங்க பெற்றோர் அதாவது தகப்பனார். ஆனாலும் அவரால் வந்து அந்த குடும்பத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல. அவரோட தேவைகளை மட்டும் பார்த்துட்டு ஒரு சில சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உங்களோட முயற்சியையும் கொண்டு இங்கே வெற்றி அடைஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டு போகலாம். அதாவது குடும்பத்தை வந்து அதுக்கப்புறம் அது எப்படி மாறும் சமுதாயன்றது ஒரு ஊர் கிராமம் நகரம், அதுக்கப்புறம் இந்தியாவே வந்துட்டு மாற்றணும்னா நம்ம குடும்பத்தில் இருந்தால் மாறிட்டுருக்கோம். ஸோ நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு 5 டீம் படித்தாலும் அது ஒரு டீம் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். மீது 4 பேர் சென்னையில் இருந்து இன்னைக்கு காலையில் கூட சீதாராம் சார் அவரும் பெண்ணுக்கு கோஆர்டினேட்டர், அந்த 5 டீமுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாரு. அவர் கூட பேசி எப்படி சார் போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குதா, என்ன பண்ணலாம், இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன, வேறு ஏதாவது பண்ணணுமா, நம்ம தொடர்ந்து கொண்டு போகணும், எந்த விதத்தில் விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப விரும்பி பேசுறாரு. சார் நல்லா தான் போயிட்டு இருக்குது, 20 ஸ்டூடெண்ட்லேருந்து 25 ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம போன முறையோட இந்த முறை சிறப்பான ஒரு அவுட்புட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நிறைய போராட்டங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களோட முழு ஒத்துழைப்பு தான். போன மாதம் நம்ம இதே மார்ச் 8 அன்னைக்கு மிகப்பெரிய விழாவை செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். முன்னாள் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது எங்களுக்கு மேலும் மேலும் அதை வந்து ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடணுன்றதான் எங்களோட பெரிய ஆசை. ஸோ அதுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் தருவீங்கன்னு எங்களுக்கு நல்லா எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா நீங்களாம் ஒரு வேலை செய்ய வரும்போது கண்டிப்பாக அதோட முக்கியத்துவம் தெரியாமல் நீங்கள் யாரும் வரல. கண்டிப்பாக அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சால் வந்துட்டு அடிப்படையில் நாங்களும் எங்களால் முழு முயற்சியை தரோம். மகளிர் திருவிழாவுக்கு கொஞ்சம் வெளியே நான் போயிருக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் எங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை தொடர்ந்து தாங்க. ஏன்னா எங்களுக்கான ஒரு எப்படி சொல்ற உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரது உங்களோட செயல்பாடுகள் தான். அதனால உங்களுக்கு நிறைய இருப்பாங்க. எனவே மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ சிறப்பாக செயல்படுங்க, சிறப்பாக எதிர்காலத்தை அமைக்கலாம். கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பான ஒரு உரையை சொல்லியிருக்காரு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இன்னும் பண்ணி அந்த இது மட்டும் அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கல. ஆனால் ஆல்ரெடி என்ன செய்யறாங்க, அந்த அதிகாரத்தில் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு கனவாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் தான் செய்யறாங்க, நினைவாக அது மாறணும். இந்த சேர் வந்து நமக்கு நிரந்தரம் என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் இல்லை நினைக்கிறேன் அப்படியில்ல, அவ்வளோதான். இதோட சிறப்பான சேர்லாம் அங்கே இருக்கும். அதில் அந்த கிளீனிங்கில் கையெழுத்து போடுற மாதிரியான ஒரு ஜாப் என்ன செய்யணும், நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அவங்க குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குறுக்கு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க குறிக்கோளோட தான் இங்கே வந்துருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பொதுவாகவே நமக்குள்ளாக ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆணுக்கு நிகராக அப்படின்ற வார்த்தை கூட இப்போ ஐயா சொன்னார். ஆணுக்கு நிகராக இல்லை, ஆணுக்கு விட மேல பெண்ணானவள் ஆணை விட மேலானவளாகத்தான் இருக்கிறார் என்ற சூழலில் சமூக பழைய காலங்களில் அந்த மனிதன் விலங்குகளாக இருந்த காலத்தை விட முதல் வேட்டை சமூகமே பெண்கள் தான் வேட்டையாடி குடும்பத்தை காப்பாற்றினார்கள். ஆண் சிங்கம் தூக்கி தான் நடக்கும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அப்போ எல்லாமே வேட்டையாடுறாங்க, பெண்கள் தான் போனாங்க. அவங்க உடலியல் ரீதியாக சில மாறுபாடுகள் காரணமாக தான் என்ன செஞ்சப்பல விலங்குகள்லாம் அடிச்சிருது. அப்போ இதாவத நான் போறேன்னு சொல்லி போன ஒரு சூழ்நிலை தான் நினைச்சுட்டேன். ஆணாதிக்க சமூகம் வளர்வதற்கான ஒரு காரணமா இருக்குது.
திருவிக்கா சொல்வாரு, ஆண்களின் பெருமையே பெண்களோடு பொருந்தி இருப்பதுதான். கடவுள் ஏன் அந்த ஆண்களை படிச்சாங்கன்னா பெண்களுக்கு காவலாக இருக்கணும்ன்றதுக்காக தான். அவங்க முன்னே போவாங்க, நீங்க பின்னால பாதுகாவலராக இருக்கணும்ன்றதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, ஆணையை படைத்தான் என்று சொல்லுவாங்க. ரைட். அப்போ பொதுவா இப்போ ஒரு மரபு ரீதியா ஒரு ஆணை பார்க்கிறோம் அப்படின்னா பாதி ஆணாக இருக்கிறான், பாதி பெண்ணாக இருக்கிறான். XXYY ஒரு க்ளோஸ் நீங்க அக்காவுக்குள்ள படிச்சீங்கன்னா இந்த ஆண் பெண்ணா பிறந்ததுக்கு காரணம் சொல்லுவாங்க. ஆனா பெண் வந்து எப்பொழுதும் பெண்ணாக முழுமையாகவே இருக்கிறார். இதுல ஒரு பாதி தன்மை அதுவாருன்னா XYன்றா தான் அது வரும். எல்லாம் ஒரே மாதிரி அவங்க மாறிடுவாங்க, பெண்ணா மாறிடுங்களா. அப்ப பெண் எப்பவுமே ஒரு மரபணு ரீதியாக யார் தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, முழுமையாக இருக்கிறாங்க, பெண் தான் முழுமையாக இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம வருத்தப்படவோ இது பண்றதோ இல்லை, போராட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். என்ன சார் சொல்லிட்டு போயிட்டீங்க, வீட்டு விட்டு வெளியே நாங்கள் வந்து சேரத்துக்குள்ள இருக்கும். கண்டிப்பா அந்த வகையான சூழ்நிலை என்ன செய்யும் இருக்கும். அப்படி இருந்துட்டா அதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம அது ஒரு தடைகளாக நம்ம இருந்துச்சுன்னா சாதனைகளுக்கு இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கூட UPSC எக்ஸாம் ரிசல்ட் வெளியே இருக்குது. தமிழகத்தில் ஒரு பொண்ணு இரண்டாம் இடம் சாதாரணமாக கட்சின்னு நினைக்கிறீங்க இல்லை, அதுக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கும். கண்டிப்பா இருக்குல்ல. ஆமா, அப்போ முதல்ல இருக்கிறது ஆனந்தம் ஆனா பெண்ணும் நம்ம வந்து பெண்ணை வந்து அந்த இடத்துல இரண்டாம் இடத்துல வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது எவ்வளவு விஷயம், பெரிய விஷயம் தானே. அதனால எதுவுமே முடியாதுன்னா எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம நினைச்ச என்ன செய்ய முடியும், சாதனையாக மாற்றணும். நாம் சொல்கின்ற சொல்ல எப்ப நம்ம உழைப்பாலையும் முயற்சியாலையும் நம்ம அதை அடைக்கிற சொல்ல செயலா மாற்றுறோமோ, செயலா அது மாறுபடுதுன்னா மாறிடாது, வெற்றியாக மாறிடும். அந்த வெற்றியாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. கடைசியா அந்த காலம் கருதி நம்ம தம்பி சொன்னாப்ல, நீ வந்து சொல்லிட்டாப்ல போன வருஷம் நேரம் சாப்பாடு சாப்பிடுறோம் சார், சாப்பிட்டேன். ஆனா அது ஒரு காரணம் சொல்லிட்டு ஐயா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு வெற்றி விழாவா கொண்டாடணும், அதுதான் உண்மையான மகளிர் விழாவா இருக்கணும். மகளிர் தான் இந்த 365 நாள் என்னது மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நம்ம அதை ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துது. நீங்க ஜெயிச்சுட்டு போவீங்கல்ல, ஜெயிப்பீங்களா, அன்னைக்கு நடத்தணும்ல, அன்னைக்கு நடத்து தான் என்னது உண்மையான மகளிர் தினமா இருக்கும். அன்னைக்கு தான் அந்த அது பெரிய விழாவை கூட என்ன செய்யலாம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கேட்காமலே நான் அந்த உறுதியை நான் கொடுக்குறேன். அதனால நம்ம என்ன செய்யலாம், ஊர்க்குடி தேர்வு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. நீங்க ஜெயிக்கிறத வச்சுதான் இந்த அமைப்பு, நான் போன வருஷமா அதுதான் சொன்னேன், நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறீங்களோ அதுதான் இந்த அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யுது தொடரும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, எல்லாத்துக்குமே ஒரு பலன் உண்டு தானே. ஏதாவது ஒரு செஞ்சா என்ன செய்தா உழுத என்ன செய்யறான், அறுவடைக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்றவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல நினைக்கிறவங்க அது மூலமா ஏதாவது ஒரு நல்ல நன்மை கிடைக்குமா, யாராவது 4 பேர் வேலை கிடைச்சி போயிருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்களா. அப்ப அதனோட நோக்கம் எல்லாம் எப்படிதான் இருக்கணும், அது சார்ந்த விஷயமா தான் இருக்கணும். எப்படியா இருந்ததுல இப்படிதான் அந்த அந்த வேலையை வாங்க போறோம், இந்த ஒரு இது பண்ண போறோம், எல்லாம் கெட்டதில் இருக்கீங்க. எல்லாருமே என்ன செய்றீங்க, நம்ம தொண்டையில கதிர் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு கொஞ்ச நேரம் என்ன செய்யாத வெளியே வந்து ஊத்தி பயிராக நம்ம நெல்லாக நம்ம என்ன செய்யும் அது வந்துடும். அந்த டயத்தை விட்டுறாதீங்க, அந்த குறிக்கோள் மட்டும் என்ன செய்யாதீங்க, விட்டுறாத பண்ணுவோம் என்ன. அதனால நீங்க எல்லாருமே செய்யுங்க சாதனையாளர்கள் தான். என்ன பிறந்தாவே பெருமைப்படக்கூடியவர்கள் தான். அதாவது சொல்லுவாங்க, கடவுளே அப்படின்னா பெண்ணா என்ன செய்வாரா, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கடவுள் டேரக்டா வர மாட்டாரு, எங்க வருவாரு, அந்த வீட்டுல ஒரு பெண்ணை தான் வருவார் சொல்லியிருக்காரு. தன்னை அவள் பேர் தான் அன்னை. அன்னை அவர் சன்னியாசி அவர்தான் கவனிப்பார் அது அவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த நேரத்தில் ஒரு சின்னதா ஒரு கவிதை தான். பெண்ணே, உன் நிலை கண்ணாடியை உற்றுப்பார், அதில் தெரிவது நீ அல்ல தீ. இப்ப கண்ணாடி பண்ணி பார்த்தா நம்ம இல்லாது நம்ம உள்ளாத இருக்கிற கொள்கை தீ, கோட்பாடு தீ சொல்றல, அது மாதிரி அறிவு தீ, ஏதோ ஒரு தீ, அதுதான் தீதான் இருக்கு. உன் பெருமூச்சின் மணக்குகளை காது கொடுத்து கேட்டுப்பார், அது எரிமலை வெடிப்பின் எதிரொலி. பெருமூச்சில் ஏக்கம் இருக்குல்ல, எவ்வளவு விஷயங்கள். நேற்று கூட ஒரு ஆசை கொண்டு என்னோட வாழ்க்கையை பத்தி ஆசை கொண்டு போது பாக்குறேன். அன்னைக்கு வாழ்க்கையை அன்னைக்கே வாழ்ந்துட்டு போற ஒரு ஆள் நான். நாளை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நேற்று பற்றி வருத்தமும் கிடையாது. அன்னைக்கு என்ன செய்ய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம். ஆனா அது பின்னால எவ்வளவு தியாகங்கள் இருக்குல்ல, இது செய்ய முடியல, இதை பண்ண முடியல, அது செய்ய முடியல,
இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட என்ன செய்யல நம்மளால தர முடியல அப்படிங்கும் போது அது கூட ஒரு வகையான நம்ம அதுதான் நம்மளோட நம்ம சிறப்பாக இருக்கணுமோ கூட தோணுது. ஆனால் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோன்றது வேற விஷயம். அப்போ இந்த மாதிரியான ஏற்றங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஏற்றம் இருக்கா, அதுதான் எதிரொலி. உன் பிறப்பு மெல்லினம் அல்ல, நீ பிரபஞ்ச விஸ்வரூபம். பெண்கள் பொதுவாக எதுவும் சொல்லுவாங்க, மெல்லினத்தோட ஒரு பெண் பேசுவார்கள், வலிமை குறைந்தவர்கள். இல்லை, உண்மையில பார்த்தீங்கன்னா மன தைரியத்தை ஆண்களை விட பல மடங்கு குறைந்தவர்களா யார் தான் இருக்காங்க? பெண்கள் தான் இருக்காங்க. சொன்னார் ஐயா சொன்ன மாதிரி சொன்னாரு, நம்ம இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவர் யார் தான்? பெண் தான். ஒரு பெண் தான். திரௌபதி முர்மு என்ற ஒரு பெண் தான். இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மாயாவதியா, மம்தா பானர்ஜி, இன்னைக்கு நிறைய பேர் என்ன இருக்காங்க, ஒரு சிம்ம சொற்பனமாகவே இருக்காங்க. இல்ல ஆனந்தம் இந்த சில விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமா ஆற்றலோட ஆண்மையோட சொன்னேன் நான். ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் இருப்பா, ஆணுக்குள்ள ஒரு பெண் இருப்பா சொன்னல, அது மாதிரி. அப்போ ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்மை இருக்கிற ஒரு பெரும் தலைவராக அந்த மாதிரி செய்யறாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அந்த இதெல்லாம் நீங்க கூட அது மாதிரியான ஒரு ஆற்றல் தான். நான் அதான் சொல்றாரு, உன் பிறப்பு மெல்லினம் அல்ல, நீ பிரபஞ்ச விஸ்வரூபம். எளிதினுள் வலியது ஒளிந்துள்ளது, அதை சரியாய் நீ அறிந்தால் உன் வாழ்க்கை ஒளிகின்றது.